ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடிக்கனமான ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடானது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச ஒரு 4 பீன்ஸை இது கூட சேர்த்து வதக்குங்க. பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச அரை கேரட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச அரை கப் கோஸை சேர்த்து வதக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்ச அரை கேப்சிகமை சேர்த்து வதக்குங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்ச 3 முட்டையை சேர்த்து பொறுமையாக வதக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட வடித்து வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஒரு கிளறி இறக்கிக்கோங்க. இப்போ நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.